கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏயாக இருந்த தமது தொகுதியை மேம்பாட்டு நிதியை முறையாக செலவழிக்க அனுமதிக்கவில்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் 10 கோடி ரூபாய் தொகுதி நிதியில் 5 கோடியை மட்டுமே செலவு செய்ய முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுல எந்த அளவுக்கு கட்சி பாகுபாடு இல்லாம கொடுத்தோம், தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஓய்வூதியம், முதியோர் உதவி தொகையை கூட கட்சிக்காரங்களா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க. ஆனா திமுக இப்ப ஆட்சியில இல்ல. ஆட்சியில் இல்லாத போல வெள்ள நிவாரண பணியில இருந்து எப்படி ஈடுபட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் KT ராகவன் பிரச்சாரம் செய்ய தமக்கு அனுமதி வழங்காத GKM காலனி காவல்துறை ஆய்வாளர் மீது தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்வதால் தமக்கு அனுமதி அளிக்க காவல்துறை ஆய்வாளர் மறுத்துவிட்டதாகவும் இது ஜனநாயக விரோத செயல் என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.